இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாகை, புதுக்கோட்டை மீனவர்கள் சனிக்கிழமையன்று காரைக்கால் துறைமுகம் வந்து சேர்ந்தனர். கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த 70 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துச் சென்றது. அவர்கள் 70 பேரையும் விடுவித்து இலங்கை அரசு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து 70 மீனவர்களில் 15 பேர் சனிக்கிழமையன்று காரைக்கால் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தனர். அவர்களை தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால், நாகை மாவட்ட கலெக்டர் முனுசாமி மற்றும் மீனவர்களின் உறவினர்கள் வரவேற்றனர். தங்களுடைய படகுகளை இலங்கை கடற்படை தாக்கி சேதமாக்கியதாகவும், இந்த பிரச்சினையில் மத்திய, மாநில அரசுகள் உடனடி முடிவெடுக்க வேண்டும் என்றும் தாயகம் திரும்பிய மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நம்ம எல்லை வெட்டி இருக்கும்போது இலங்கை நேவி வந்து அடாவடியாக இது பண்ணி எங்களை அடிச்சு உதச்சி போட்டை வேற ஓட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போட் டேமேஜ் ஆயிருக்கு. இந்த கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டினது. அதனால ரொம்ப பயமா இருந்துச்சு எங்களுக்கு. இலங்கை கடற்படையினாலும் இந்த இலங்கை அரசினாலும் வந்து நாங்கள் நசுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கோம். இதை வந்து கச்சத்தீவை வந்து வழக்கப்படி நமக்கு மீட்டு கொடுக்கணும். இந்த வருகின்ற பேச்சுவார்த்தை இலங்கை மீனவர்களும் தமிழ்நாட்டு மீனவர்களும் பேச்சுவார்த்தையில வந்து பரஸ்பரமா எங்களுக்கு தொழில் பண்றதுக்கு வந்து மத்திய மாநில அரசு தலையிட்டு பரஸ்பரமா எங்களுக்கு தொழில் பண்றதுக்கு உண்டான ஆவணங்களை செஞ்சு கொடுத்தாதான் எங்களால் தொழில் பண்ண முடியும். மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து மீண்டும் வந்து முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த வாரம் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வரும் மீனவர்கள் உள்பட மீதமுள்ள 56 மீனவர்களும் அவர்களுடைய படகுகளும் விரைவில் இந்திய கடலோர காவல் படையினரிடம்